Hello student, 12th chemistry unit number 3 B block element 2 video number 2. last class நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா preparation of nitrogen உடைய physical properties chemical properties அவருடைய application பார்த்திருந்தோம். அதுக்கு அடுத்து preparation of ammonia உடைய preparation பார்த்தோம், அதோடைய chemical properties பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த அம்மோனியாவுடைய கண்டினியூவேஷன் அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அம்மோனியாவை ஆக்ஷன் ஆஃப் ஹீட் above 500 degrees centigrade ammonia decompose into its element. The decomposition may be accelerated by metallic catalysts like nickel ion. Almost complete dissociation occur on continuous sparking. அப்போ அம்மோனியாவை லெஸ் தென் அதாவது மோர் தென் 500 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு அப்போ நம்ம என்ன கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறோம், நிக்கலில் யூஸ் பண்ணலாம், அயான் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி டிசோசியேட் ஆகும்பொழுது அம்மோனியா டிசோசியேட் ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன், ஸோ ரெண்டு எலமெண்ட் கிடைக்குது, ஒன்று நைட்ரஜன் கிடைக்குது, அனதர் ஒன் ஹைட்ரஜன் கிடைக்குது. ஸோ இது அப்படியே ஃபார்மேஷன் பண்ணோம் அப்படின்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ஃபார்மேஷன் பண்ணோம்னா அம்மோனியா கிடைக்கும். அம்மோனியாவை டீகம்போஸ் பண்ணால் இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. தென் ரியாக்ஷன் வித் ஏர் ஆர் ஆக்சிஜன். அம்மோனியா டஸ் நாட் பேர்ன் இன் ஏர். அம்மோனியா ஏரோட என்ன பண்ணாது, பேர்ன் அப்படின்னா எரிகிறது. பட் பேர்ன்ஸ் ஃப்ரீலி இன் ஃப்ரீ ஆக்சிஜன் வித் எ yellowish flame டு கிவ் நைட்ரஜன் ஸ்டீம். ஆனால் ஃப்ரீ ஆக்சிஜனோட என்ன ஆகுது, yellowish ஃப்ளேமாக அது பண்ணி நைட்ரஜன் ஸ்டீமை என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. இங்கே ஈக்குவேஷன் பாருங்கள். அம்மோனியா ரியாக்ட் வித் ஆக்சிஜன், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அம்மோனியா டஸ் நாட் பேர்ன் இன் ஏர், ஏரோட ரியாக்ட் ஆகாது. பட் அதில் ஃப்ரீ ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா அம்மோனியா ஃப்ரீ ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நைட்ரஜன் அண்டு வாட்டர் ப்ராடக்ட் கிடைக்குது. இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் லைக் பிளாட்டினம் இட் பேர்ன்ஸ் டு ப்ரொடியூஸ் நைட்ரிக் ஆக்சைடு. திஸ் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அண்ட் இஸ் நவுன் அஸ் ஆஸ்வால்டு ப்ராசஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ்வால்டு ப்ராசஸில் நம்ம நைட்ரிக் ஆசிட்டை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இங்கே கீழே பாருங்கள். அம்மோனியா ரியாக்ட் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் NO + H2O. NO ஃபார் அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு. NO அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு. ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. செகண்டு என்ன அப்படின்னா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. இந்த ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி அப்போ அம்மோனியா ஆக்டஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் ஒய் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். கிரியேட்டிவ். அம்மோனியா ஆக்டஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா தட் இஸ் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் நடந்தால் அது ரெடியூசிங் ஏஜெண்டாக இருக்கும். இட் ரெடியூஸ் த மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். மெட்டல் ஆக்சைடை என்னவா ரெடியூஸ் பண்ணுது, மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுது. வென் பாஸ்ட் ஓவர் ஹீட்டட் மெட்டாலிக் ஆக்சைடு, அப்போ லெட் ஆக்சைடு BPO, லெட் ஆக்சைடு அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணும்பொழுது லெட்டாக என்ன பண்ணுது, ரிடக்ஷன் பண்ணுது, ப்ளஸ் நைட்ரஜன் ப்ளஸ் வாட்டர். ரியாக்ஷன் வித் ஆசிட், ஆசிட்டோட அது எப்படி ரியாக்ட் பண்ணுது. வென் ட்ரீட்டட் வித் ஆசிட் இட் ஃபார்ம்ஸ் அம்மோனியம் சால்ட். திஸ் ரியாக்ஷன் ஷோ தட் த அஃபினிட்டி ஆஃப் அம்மோனியம் ஃபார் புரோட்டான் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் வாட்டர். தென் ரியாக்ஷன் வித் குளோரின் அண்டு குளோரைடு. குளோரினோட எப்படி ரியாக்ட் ஆகுது, குளோரைடோட எப்படி ரியாக்ட் ஆகுது. அம்மோனியா ரியாக்ட் வித் குளோரின் அண்ட் குளோரைடு டு கிவ் அம்மோனியம் குளோரைடு ஆஸ் எ ஃபைனல் ப்ராடக்ட். ஆல்ரெடி அம்மோனியா குளோரினோட ரியாக்ட் ஆனாலும் சரி குளோரைடோட ரியாக்ட் ஆனாலும் ஃபைனல் ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்னா அம்மோனியம் குளோரைடு அப்படிங்கிறது தான் கிடைக்குது. த ரியாக்ஷன் ஆர் டிஃப்ரெண்ட் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் as given below. With excess ammonia 2NH3 plus 3Cl2 gives N2 plus HCl. இப்போ இந்த படம் என்ன அப்படின்னா அம்மோனியா HCOட ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது, அம்மோனியம் குளோரைடு கிடைக்குது இல்லையா, அந்த ரியாக்ஷன் தான் அந்த டயக்ராம். ஸோ அம்மோனியா குளோரைடோட ரியாக்ட் ஆகும்பொழுது நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை எகைன் என்ன பண்ணுறோம், எக்ஸஸ் ஆஃப் அம்மோனியா அதான் இங்கே கொடுத்துருக்கு. வித் எக்ஸஸ் ஆஃப் அம்மோனியா கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே அம்மோனியா ஆட் பண்ணியிருக்கோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட எக்ஸஸை நம்ம என்ன பண்ணுறோம்,
6 மாலிகுல் NH3 ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா அம்மோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. NH4Cl அப்படின்னா அம்மோனியம் குளோரைடு சால்ட்டு. வித் எக்ஸஸ் ஆஃப் குளோரின் அம்மோனியா ரியாக்ட் டு கிவ் நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ். இந்த நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு என்ன அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், அப்படின்னா வெடிமருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்லுவோம். அம்மோனியா ரியாக்ட் குளோரின் கிவ்ஸ் NCl3 + 6HCl. அந்த NH3 அம்மோனியாவை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸஸாக திரும்ப அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ எகைன் என்ன கிடைக்குது அம்மோனியம் குளோரைடு. இங்கே கிடைச்ச அந்த ப்ராடக்ட் தான் இங்கேயும் கிடைக்குது. தென் ஃபார்மேஷன் ஆஃப் அமைடு அண்டு நைட்ரைடு. அம்மோனியா என்ன ஆகுது அப்படின்னா சோடியம் அம்மோனியா இதோட ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்குது அமைடும் கிடைக்குது நைட்ரைடும் கிடைக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். வித் ஸ்ட்ராங் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் சச் அஸ் சோடியம் ammonia forms amide while it forms nitride with metal like magnesium. அப்போ சோடியம் அம்மோனியாவோட ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா சோடமைடு, அதான் அமைடு. சோடியமும் NH2 இதுக்கு பேர் அமைடு, சோடமைடு அப்படின்னு பேர், ப்ளஸ் ஹைட்ரஜன். மெக்னீசியம் ரியாக்ட் வித் அம்மோனியா gives மெக்னீசியம் நைட்ரைடு, அதான் நைட்ரைடு. அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் அமைடு அண்ட் நைட்ரைடு ஃபார்ம் ஆகுது. அப்போ சோடமைடு அதான் அமைடு, நைட்ரைடு அப்படின்னா மெக்னீசியம் நைட்ரைடு Mg3N2 + 3H2. தென் வித் மெட்டாலிக் சால்ட்டு மெட்டலோட ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்குது அப்படின்னா சால்ட்டை ஃபார்ம் பண்ணுது இந்த அம்மோனியா ரியாக்ட் வித் மெட்டாலிக் சால்ட் டு கிவ் மெட்டல் ஹைட்ராக்சைடு இன் கேஸ் ஆஃப் அயன் ஆர் ஃபார்மிங் காம்ப்ளெக்ஸஸ் இன் கேஸ் ஆஃப் காப்பர். அப்போ அயனோடையும் காப்பரோடையும் இந்த அம்மோனியா என்ன பண்ணுது அப்படின்னா ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்குது இப்போ ஃபெர்ரிக்கு Fe3+ ஃபெர்ரிக்கு அம்மோனியம் அயானோட பேஸு கேட்டலிஸ்டாக வச்சுக்கிறோம். பேஸோட ரியாக்ட் ஆகும் பொழுது இந்த அயன் ஃபெர்ரிக்கும் அயனும் சேர்ந்து ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு FeOH3 ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு கிடைக்குது, ப்ளஸ்ஸு அம்மோனியம் அயான் கிடைக்குது. அடுத்து காப்பர் 2+ அப்படிதானே, காப்பர் 2+ அம்மோனியாவோட ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா டெட்ரா அம்மைன் காப்பர் 2 அயான் அப்படின்னு பேர். காப்பர் டெட்ரா அம்மைன் காப்பர் 2 அயான் இஸ் எ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் அமீன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபார்மேஷன் ஆஃப் அமைடு அண்ட் நைட்ரைடு அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அமீன் ஃபார்ம் பண்ணுது. அமீனோ அப்படின்னா NH2. அம்மோனியா ஃபார்ம்ஸ் அம்மோனேட்டட் காம்பவுண்ட் பை ion dipole attraction. Example CaCl2 8NH3. In this the negative end of ammonia dipole is attached to Ca2+ ion. இந்த நெகட்டிவ் அம்மோனியா என்ன ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் Ca2+ ஓட என்ன பண்ணுது அட்டாச் பண்ணுது. It can also act as ligand and form coordination compound. ligand and coordination compound ஃபார்ம் பண்ணுது, ஆக்ட் பண்ணுது. such as CONH3 இதுக்கு என்ன ஐப்பாக்கு நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா அம்மைன் கோபால்ட் 3. AgNH3 = 2 அப்படின்னா டை அம்மைன் அர்ஜென்டேட், அர்ஜென்ட் சில்வர் அப்படின்னு அர்த்தம். அர்ஜென்டேட் வராது, சில்வர். டை அம்மைன் சில்வர் 1 அயான். ஃபார் எக்ஸாம்பிள் when excess ammonia is added to aqueous solution copper sulfate is deep blue color compound. So டெட்ராஅமைன் காப்பர் 2 அயான் இஸ் ஃபார்ம்டு அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் அமீன் அப்படியா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அம்மோனியா. ஸோ ஃபைனல் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அம்மோனியா. இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இது என்ன அப்படின்னா எண்ணெய். ஸோ இது 3 என்ன அப்படின்னா ஹைட்ரஜன். ஸோ இது 3 இந்த ப்ளூ கலர் எல்லாம் இது வந்து பர்பிள் கலர் எல்லாமே 3 ஹைட்ரஜன். இந்த இது வந்து அம்மோனியா. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால என்ன ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா sp3 ஹைப்ரிடைசேஷன். கேட்கலாம் ஒன் வேர்டில். இந்த ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் இது இருக்கக்கூடிய பாண்ட் ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 107 டிகிரி சென்டிகிரேட்டு. இதில் ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்குடைய பாண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரு எரர் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா இங்கே டயக்ராமில் பாருங்கள் 1.1020 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே தியரியில் 1.016 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எது ஃபைனல் அப்படின்னா ஸோ இதுதான் கரெக்டு. தென் ஹைட்ரஜன் பாண்ட் டிஸ்டன்ஸ், ஹைட்ரஜனுடைய இந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1.645 ஆம்ஸ்ட்ராங் வித் எ பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு 107 டிகிரி.
The structure of ammonia may be regarded as a tetrahedral with one lone pair of electron in one tetrahedral position. Hence it has a pyramidal shape. So இது என்ன ஷேப் அப்படின்னா அம்மோனியா இஸ் pyramidal shape, sp3 hybridization, tetrahedral geometry. ஸோ இதில் வந்து நைட்ரஜனும் ஹைட்ரஜனுடைய பாண்ட் டிஸ்டன்ஸு 1.1020, ஹைட்ரஜன் பாண்ட் டிஸ்டன்ஸு 1.645, பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 1.107. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மைனூட்டாக பார்க்கணும், 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். ஸோ நிறைய ப்ரிப்ரேஷன் வருது. இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்ரேஷன்லாம் பார்த்துருக்கோம்? ப்ரிப்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? ப்ரிப்ரேஷன் ஆஃப் அம்மோனியா பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். ஸோ நமக்கு ஆல்ரெடி இன்னும் இந்த ப்ரிப்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் என்ன மெத்தடுன்னு சொன்னோம்? ஆஸ்வால்ட் ப்ராசஸ், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த ஆஸ்வால்ட் ப்ராசஸ் தான் அதிகமாக காமன் மேனுஃபேக்சர் கமர்ஷியலி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மெத்தடில் தான். ஸோ அனதர் மெத்தடும் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். நைட்ரிக் ஆசிட் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஹீட்டிங் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம் ஆர் சோடியம் நைட்ரேட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். இதுக்கு KNO3 அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட், சோடியம் நைட்ரேட் அப்படின்னா NaNO3 வந்திருக்கணும், சோடியம் நைட்ரேட் வந்திருக்கணும். ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நைட்ரிக் ஆசிட் கிடைக்குது, HNO3 ப்ளஸ் என்ன பொட்டாசியம் பை சல்ஃபேட், KHSO4 அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பொட்டாசியம் பை சல்ஃபேட். இதெல்லாம் நம்ம பார்க்க புக்கில் எழுதி வச்சுக்கணும் நேமு. The temperature is kept as low as possible to avoid decomposition of nitric acid. The acid condenses to a fuming liquid which is colored brown by the presence of little nitrogen dioxide which is formed due to the decomposition of nitric acid. இப்போ நைட்ரிக் ஆசிட்டை டீகம்போஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது? NO2 அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு. இது மாதிரி நேம் சொல்லும்போது அங்கே எழுதி வச்சுங்க புக்கில். NO2 அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு, HNO3 அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ கிங் ஆஃப் ஆசிட் அப்படின்னு இதை சொல்கிறோம். ஏன் இதை கிங் ஆஃப் ஆசிட் சொல்கிறோம் அப்படின்னா எல்லா ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் இதுதான். ஸோ அதனால் இது வந்து கிங் ஆஃப் ஆசிட் சொல்கிறோம். அடிஷ்னல் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? வாட்டர் அண்டு ஆக்சிஜன். இப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த கமர்ஷியல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். கொஸ்டின் அப்படி கேட்கலாம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ஃப்ரம் பை ஆஸ்வால்ட் ப்ராசஸ் கேட்கலாம், ஆர் கமர்ஷியல் மெத்தட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான். Nitric acid prepared in large scale using Oswald process. In this method, ammonia from Haber process is mixed about 10 times of air. Ammonia வந்து ஏரோட என்ன பண்ணுறோம்? 10 times ஏரை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். This mixture is preheated and passed into a catalyzed chamber where they come into contact with platinum gas. The temperature rises to about 1275 Kelvin. And the metallic gas bring about the rapid catalytic oxidation of ammonia resulting in the formation of NO அப்படின்னா nitric oxide when then oxidized to nitrogen dioxide. ஸோ அந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்ப்போம். அம்மோனியாவை ஆக்சிஜனோட நான் ரியாக்ட் பண்ணுறேன், இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அம்மோனியா ரியாக்ட் வித் ஆக்சிஜன். அம்மோனியா எதோட ரியாக்ட் ஆகுது? ஏரோட டஸ் நாட் ரியாக்ட் பட் எதோட ரியாக்ட் அப்படின்னா ஃப்ரீ ஆக்சிஜனாக இருந்தால் அது ரியாக்ட் ஆகும்னு சொன்னோம். இப்போ அம்மோனியா என்ன ஆகுது? ஃப்ரீ ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது? நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்குது ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. அதோட எனர்ஜி எவ்வளோ கிடைக்குது? 120 கிலோ ஜூல் எனர்ஜி கிடைக்குது. அந்த நைட்ரிக் ஆக்சைடை எகைன் என்ன பண்ணுறோம்? ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்பொழுது இந்த நைட்ரிக் ஆக்சைடும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு எகைன் என்ன பண்ணுறேன்? ஹைட்ராலிசிஸ் பண்ண வாட்டரோட சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு நைட்ரிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ இதுதான் அந்த ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ ஆஸ்வால்ட் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 3 ஈக்குவேஷன் மஸ்ட்டு 3 மார்க்கில் கேட்கலாம். ப்ளஸ் அடிஷ்னல் ப்ராடக்ட் இப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், அதே நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்குதா? ஸோ இங்கே நைட்ரிக் ஆக்சைடு தானே கிடைச்சிச்சு. அப்போ எகைன் என்ன ஆகுது அப்படின்னா அந்த நைட்ரிக் ஆக்சைடு திரும்ப ஆக்சிடேஷன் ஆகி நைட்ரஜன் டை ஆக்சைடு ஹைட்ராலிசிஸ் ஆகி திரும்ப என்ன ஆகுது? நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் அடிஷ்னல் ப்ராடக்ட்டு நைட்ரிக் ஆக்சைடு. இப்படி என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸ் ப்ராடக்டாக கிடைக்கிறதுனால ஸோ இது கமர்ஷியலாக அதிகமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். த நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்ட் இஸ் பாஸ்ட் த்ரூ எ சீரீஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் டவர்ஸ். இட் ரியாக்ட் வித் எ வாட்டர் டு கிவ் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் இஸ் ஃபார்ம்ட் இஸ் ப்ளீச்ட் பை ப்ளோவிங் ஏர். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட்.
நைட்ரிக் ஆசிட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். பியூர் நைட்ரிக் ஆசிட் இஸ் கலர்லெஸ். நைட்ரிக் ஆசிட்டுக்கு வந்து கலர் கிடையாது. இட் பாயில்ட் அட் 86 டிகிரி சென்டிகிரேட். 86 டிகிரி சென்டிகிரேட்டில் என்ன ஆகுது, பாயில் ஆகும். த ஆசிட் இஸ் கம்ப்ளீட்லி மிசிபிள் வித் வாட்டர். வாட்டரோட என்ன ஆகும், கம்ப்ளீட்லி மிசிபிள் ஆகும். ஃபார்மிங் எ கான்ஸ்டன்ட் பாயிலிங் மிக்சர் 98% ஆஃப் HNO3, பாயிலிங் பாயிண்ட் 120.5 டிகிரி சென்டிகிரேட். ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் கண்டெய்ன்ஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். ஃபியூமிங்னா எரியுது. இட் டீகம்போசஸ் ஆன் எக்ஸ்போஷர் டு சன்லைட் ஆர் on being heated into nitrogen dioxide, water and oxygen. அப்போ நைட்ரிக் ஆக்சைடை டீகம்போஸ் பண்ணோம்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். டியூ டு திஸ் ரியாக்ஷன் pure acid or is concentrated solution becomes yellow on standing. In most of the reaction, nitric acid acts as an oxidizing agent. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அமோனியா ஆக்ட் as reducing agent பார்த்தோம். அப்போ நைட்ரிக் ஆசிட் ஆக்ட் as ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கேட்கலாம் 2 மார்க்கில். ஹென்ஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்சஸ் ஃப்ரம் +5 டு எ லோயர் ஒன். +5லேருந்து என்ன ஆகுது, லோயராக மாறுது. இட் டஸ் நாட் ஈல்டு ஹைட்ரஜன் இன் இட்ஸ் ரியாக்ஷன் வித் மெட்டல். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. நைட்ரிக் ஆசிட் கேன் ஆக்டஸ் என்னென்னவா இருக்குது, அண்ட் ஆசிடாக இருக்குது, ஆன் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக இருக்குது, அண்ட் நைட்ரேட்டிங் ஏஜெண்டாக இருக்குது. அப்போ நைட்ரிக் ஆசிட்டு என்ன பண்ணுது, நைட்ரேட்டிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணுது, ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணுது, அது ஒரு ஆசிட்டாகவும் இருக்குது. ஸோ எப்படி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம். ஆஸ் அன் ஆசிட் எப்படி, லைக் அதர் ஆசிட் இஸ் ரியாக்ட் வித் பேஸ் அண்ட் பேசிக் ஆக்சைடு டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். இப்போ ஒரு ஆசிட்டு ஒரு பேஸோட ரியாக்ட் ஆனால் ஹவு டு ஃபார்ம் சிம்பிள். ஸோ ஹவ் இஸ் ஃபார்ம்டு சிம்பிள் சால்ட்டு. ஆசிட்டும் ஒரு பேஸும் நியூட்ரலைஸ் ஆணுச்சு அப்படின்னா சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். சிம்பிள் சால்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ஆசிட்டும் ஒரு பேஸு ஒரு HCl ப்ளஸ் ஒரு NaOH சேர்ந்துச்சு அப்படின்னா கிவ்ஸ் என்ன கிடைக்கும், NaCl ப்ளஸ் வாட்டர். NaClங்கிறது என்னது, டேபிள் சால்ட், சிம்பிள் சால்ட். ஸோ அது வாட்டர், அது வந்து சால்ட். ஸோ இங்கே அதான் சொல்கிறோம். ஆசிட் இட் ரியாக்ட் வித் பேஸ். ஒரு ஆசிட் பேஸோட ரியாக்ட் ஆனிச்சுன்னா அண்ட் பேசிக் ஆக்சைடு டு ஃபார்ம் சால்ட்டு, அதான் சால்ட்டு அண்டு வாட்டர் கிடைக்கும். இப்போ ஜிங்க் ஆக்சைடு எடுத்துக்குவோம். ஜிங்க் ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடோட ரியாக்ட் ஆகுது. நைட்ரிக் ஆசிட் இது ஒரு பேஸோட ரியாக்ட் ஆகுது. அப்போ ஆசிட் பேஸோட ரியாக்ட் ஆக என்ன கிடைக்கும், சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும் சொன்னோம். அப்போ ஜிங்க் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு சால்ட்டையும் வாட்டரும் அடிஷ்னல் ப்ராடக்ட் கிடைக்குது. அதே மாதிரி அயன் ஆக்சைடு ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட், அதோட ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா அயன் அதாவது அயன் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு சால்ட்டு ப்ளஸ் என்ன கிடைக்குது, நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் மாலிகுல் கிடைக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு எதுவோ ஆக்ட் பண்ணுது, ஆக்டஸ் ஆசிட் ஆக்ட் பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக எப்படி ஆக்ட் பண்ணுது, த நான் மெட்டாலிக் லைக் கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் அண்ட் அயோடின் ஆர் ஆக்சிடைஸ்ட் பை நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிடோட ஆக்சிடைஸ் ஆகுது. கார்பன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும் பொழுது என்ன கிடைக்குது, கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறு, அடிஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. அப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ணுது, ஆக்சிஜனோடு சேர்ந்து வாட்டர் ப்ளஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு. அப்போ கார்பன் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் வாட்டர், நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி சல்ஃபர் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன, சல்ஃபூரிக் ஆசிட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் அண்டு நைட்ரிக் ஆக்சைடு. பாஸ்பரஸ் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்டாக என்ன கிடைக்குது, பாஸ்போரிக் ஆசிட், H3PO4 அப்படின்னா எழுதிக்கிங்க, பாஸ்போரிக் ஆசிட் ப்ளஸ் வாட்டர் அண்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு. அயோடினோட நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா HiO3 ப்ளஸ்ஸு NO நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். HNO3 ஃப்ளூரோட ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு ப்ளஸ் NO3F கிடைக்குது. அடுத்து H2Sங்கிறது ஹைட்ரஜன் சல்ஃபைடு, HNO3 ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா சல்ஃபர் ப்ளஸ்ஸு நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் மாலிகுல். ஸோ இது எல்லாமே எதுக்கான எவிடன்ஸ் அப்படின்னா ஆஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஆஸ் அன் நைட்ரேட்டிங் ஏஜென்ட். நைட்ரேட்டிங் அப்படின்னா NO2 குரூப் ஆட் ஆகணும். அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆஃப் எ ஹைட்ரஜன் ஆட்டம் வித் NO2 is often referred as nitration. For example, C6H6 இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பென்சீன். பென்சீன் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட் at the presence of sulfuric acid.
gives nitrobenzene and water. ஸோ நான் இது வந்து ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் அமௌண்ட்டு பென்சினை நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகுது. இந்த இடத்துல பென்சினும் நைட்ரிக் ஆசிட்டும் போட்டால் மட்டும்தான், நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல சல்ஃபூரிக் ஆசிட்டை கேட்டலிஸ்டாக போட்டால் மட்டும்தான் இது நைட்ரோபென்சின் ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா ஃபார்ம் ஆகாது. ஏன்னா இந்த நைட்ரிக் ஆசிட்டும் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, ஸோ இது எப்படி பிரியலாம் அப்படின்னா H+ஆகவும் NO2 NO3 மைனஸாகவும் பிரியலாம். இது ஒரு வேறு எப்படி பிரியலாம் அப்படின்னா OH மைனஸாகவும் NO2 ப்ளஸ்ஸாகவும் பிரியலாம். அப்போ NO2 ப்ளஸ்ஸாக பிரியுது அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், இந்த சல்ஃபூரிக் ஆசிட் இருந்தால் மட்டும்தான் இந்த ரேஞ்சில் பிரியும். இது இந்த சல்ஃபூரிக் ஆசிட்டை போடலை அப்படின்னா இப்படி பிரிஞ்சிடும், ஹச்சும் NO3யும் போயிடும், இப்படி தான் பிரியும். அப்போ OH மைனஸ் NO2 ப்ளஸ் பிரிகிறதுக்கு இந்த H2SO4 நம்ம என்ன பண்ணோம், நைட்ரிக் ஆசிடோட ஆட் பண்ணால் மட்டும்தான் இங்கேருந்து 6 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, 6 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் லாஸ் ஆகி இந்த OHோட சேர்ந்துடும். அப்போ OH H சேர்ந்து என்ன ஆயிரும், வாட்டர் மாலிகுலாக போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், C6H5 தானே இருக்கும். 5ஓட அந்த NO2 ப்ளஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆயிரும், அது ஆட H ப்ளஸ்ஸாக போயிருச்சுன்னா இது மைனஸ் ஆயிரும், CCH5 மைனஸ் ஆயிரும், H ப்ளஸ் சேர்ந்துது. அப்போ NO2 அங்கே சேர்ந்துச்சு அப்படின்னா CCH5NO2, அதான் நைட்ரோபென்சீன். நைட்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரோனியம் அயான். HNO3 சல்ஃபூரிக் ஆசிடோடு ரியாக்ட் பண்ணுறோம், ஸோ NO2 ப்ளஸ் கிடைக்குது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நைட்ரோனியம் அயான் ப்ளஸ் H3O, ஹைட்ரோனியம் அயான் ப்ளஸ் பைசல்ஃபைட் HSO4 கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு, ஸோ இதோட இது முடியுது. ஸோ இந்த இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம அமோனியாவுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். போன வீடியோவில் அமோனியாவுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் பார்த்துருந்தோம். அடுத்து ரியாக்ஷன் வித் ஏர் ஆர் ஆக்சிஜன் பார்த்தோம். அடுத்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். அடுத்து குளோரின் அண்டு குளோரைடு எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படி ஃபார்மேஷன் ஆஃப் அமைடு அண்ட் நைட்ரைடு ஃபார்ம் ஆகுது, அடுத்து மெட்டாலிக் சால்ட்டோட எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபார்மேஷன் ஆஃப் அமைன் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் பார்த்துருக்கோம். அடுத்து கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ஆர் ஆஸ்வால்டு ப்ராசஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கலர்லெஸ்ஸு, அது வந்து ஃபியூமிங்கில் வந்து என்ன ஆகுது, ஆக்சிஜன் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இது எப்படி ஆசிட்டாக ஆக்ட் பண்ணுது, ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக எப்படி ஆக்ட் பண்ணுது, அடுத்து என்ன அப்படின்னா நைட்ரேட்டிங் ஏஜெண்டாக எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம அதோடைய கண்டினியூஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். தேங்க்யூ. வெல்கம் டு ஆல்.